ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், செம்மையாக அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக காமிச்சிருக்கு எங்களுக்கு. இங்கே பாருங்கள், கையில் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது. 2 பொருள் வச்சு தாங்க நான் ஹேர் டை போட்டிருக்கேன். அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு கிண்ணம் வந்திருக்கு. தேவையான அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படி போட்டிருக்கிறத கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும். நான் 1 டம்ளர் தண்ணியில் 3 பாக்கெட் சன்ரைஸ் காப்பி தூள் எடுத்திருக்கேன். 3 பாக்கெட் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா நுர வர அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இந்த வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ எப்படி போட்டிருக்குன்றத உங்களுக்கு தெரியும். நான் 3 பாக்கெட் போட்டிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி எடுத்து 3 பாக்கெட் நல்லா போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கருன்னு நல்லா கலக்கி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிளான வேலை. வீட்டில் இருக்க பொருளே தாங்க. நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த டிக்காஷத்தை அதில் நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்னஸாக வரணும். தேவையான அளவுக்கு நம்ம சன்ரைஸ் காப்பி தூள் போட்டிருக்கோம். நல்லா திக்னஸாக நல்லா நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றின இடத்துல 1/4 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு நம்ம நல்லா அதை கொஞ்சம் வற்ற விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அதில் 2 பொருள் தாங்க நம்ம போட போகிறோம். அந்த 2 பொருள் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வாரத்தில் 2 முறை போடுவோம். வெள்ளை முடி இருக்கிறதுனால வாரத்தில் 2 முறை போடுவோம். இங்கே பாருங்கள், ஒரு நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுத்துல என்ன போடுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், என்னமாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்னஸாக ஆகுது. நான் அது என்ன பொடி போட போகிறேன்னா, அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் அதில் என்ன போடுறேன்னா, கரிசனாங்கண்ணி போட்டு தாங்க நான் போடுறேன். தேவையான அளவுக்கு நம்ம கரிசனாங்கண்ணி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன போடுறேன்னா, நெல்லிக்காய் பொடி தாங்க நான் போடுறேன். இந்த 2 பொருள் தாங்க. நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 2 பொருள் தாங்க. எனக்கு சூப்பராக ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அருமையான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்ற விடுங்க. அது கலரே எந்த அளவுக்கு மாற்றி கொடுக்கும் பாருங்களேன், செம்மையாக. அந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக காமிச்சிருக்கு. நல்லா கொஞ்சம் நல்லா வற்றட்டும், நல்லா கொதிக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா நிறத்தை கொஞ்சம் கொண்டு வந்துடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சூடாக நல்லா ஹீட்டாகவும் கலரே மாற்றி கொண்டு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அதை கொதிக்க விட்டு நல்லா வற்ற விட அந்த பவுட்ரு போட்டிருக்கிறதெல்லாம் கருமையாக மாறிடும். அப்படியே அந்த சூடு ஏற அந்த பொடியெல்லாம் நல்லா கருமையை மாற்றி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு எங்களுக்கு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் வெளியில் கடையில் எதுவுமே வாங்க மாட்டோம். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளே, நாட்டு மருந்து கடையில் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். அதனால தான் நான் எங்கள் வீட்டில் தலையில் போடுவாங்க. வாரத்தில் 1 முறை போடுவாங்க. நான் அதனால தான் இது அடிக்கடி நாங்கள் செஞ்சுக்குவோம். அதை எங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு கருன்னு இருக்குது பாருங்களேன். நாங்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் தான் தேவையான இதெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். நாங்கள் கடையில் ஹேர் டை அது இதுலாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம். ஷாம்பு எதுவுமே வாங்க மாட்டோம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். நாட்டு மருந்து கடையில் வாங்குகிற பொருள் தான் நாங்கள் தலைக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க தான் பக்குவமாக நம்ம அதை செஞ்சோம்னா அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக வந்துச்சு பாருங்களேன். போட்டதில் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள்.
கொதிக்க கொதிக்க அந்த சூடு ஏற ஏற எல்லா பவுடரும் கருமை நிறத்துக்கு மாறிடுச்சு பாருங்கள். அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். அருமையான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு. அவ்வளோதாங்க. 3 பொருள் தாங்க. இந்த 3 பொருள் வச்சு தான் நான் வந்து சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க பண்ணியிருக்கேன். அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா அது அப்படியே அங்கங்கே நம்ம பரப்பி விட்டு வச்சா தான் அது சீக்கிரம் ஆறும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா தாறு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கரு கரு கருன்னு இருக்குது பாருங்கள். ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்களேன். செம்மையாக ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அருமையான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. இது நல்லா கிளறி விட்டு அங்கங்கே கொஞ்சம் நவுத்தி விட்டு ஆற விடுற மாதிரி நம்ம நவுத்தி வச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும். அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். நம்ம நல்லா ஆறட்டும் இது. ஏன்னா இது நம்ம உடனே தலையில் தடவுறது தான் இது. நீங்களும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே தலையில் அப்ளை பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வச்சு மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். மூடி வச்சுருந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தெல்லாம் நீங்கள் தலையில் போட வேண்டாம். இது நீங்கள் செஞ்சு கொஞ்சம் நேரம் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் தலையில் போட்டு நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா அப்ளை பண்ணி திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா காய விட்டுடுங்க. காய விட்டதுக்கப்புறம் நல்லா ஷாம்பு ஷேக்காக நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டு சூப்பராக கிடையாது. இது வாரத்தில் 2 முறை போட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் நான் ஒரு பவுல் எடுத்து அது தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. எங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. அருமையான ரிசல்ட்டு எங்களுக்கு. நீங்களும் வீட்டில் இருக்க பொருளே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ எப்படி போட்டிருக்கிறத உங்களுக்கு தெரியும். பாருங்கள் பவுலில் எந்த அளவுக்கு எங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடச்சிருக்கு. கருன்னு இருக்குது பாருங்கள். நல்லா தாறு மாதிரி இருக்குது பாருங்களேன். சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்ல ரிசல்ட் அருமையாக கிடச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் வெளியிலலாம் வாங்க மாட்டோம். இது வாரத்தில் ஒரு முறை நாங்கள் போடுவோம். அதை நல்லா கூலிங் தண்ணியில் தான் நாங்கள் அதை குளிப்போம். குளிச்சுட்டு ஷாம்பு ஷேக்காக நீங்கள் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இந்த வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ வெள்ளை முடி நிறையா இருக்கிறவங்க 2 முறை போடுங்க. வெள்ளை முடி கொஞ்சமாக இருக்கிறவங்க ஒரு முறை போட்டாலே போதும். மாதத்துக்கு ஒரு முறை கூட போடலாம். வாரத்துக்கு ஒரு முறை போடலாம். வாரத்துக்கு 2 முறை போடலாம். அது உங்களோட விருப்பம். தேவையான அளவுக்கு போடுங்க. முடி கம்மியாக இருக்கிறவங்க அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. முடி நிறையா இருந்தால் பொருள் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. அளவுக்கு மீறினால் அதிகமாக போயிடும். நீங்கள் பாருங்கள் ரிசல்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. அருமையான ரிசல்ட்டுங்க அது. எந்த அளவுக்கு கருன்னு இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன். ரிசல்ட் எங்களுக்கெல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.